கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனம் ஆண்டவர் சாலமோனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆண்டவருக்கென்று ஆலயமாக அவன் கட்டுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயம் கட்டி முடித்த உடனேயே தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே நீர் வந்து தங்குவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், ஆயிலும் இந்த இடத்திலே வந்து செபிக்கிறவர்கள், விண்ணப்பிக்கிறவர்கள், வேண்டுகிறவர்கள், உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் தேசத்துக்கு நீர் மழையை பொழிய வேண்டும் என்றெல்லாம் பிரியமானவர்களே அவன் தேவ சமூகத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த ஆலயத்துக்கு நேராக, இந்த ஆலயம் இருக்கும் நகரத்திற்கு நேராக என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்திலே அநேக இடங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், தங்களை தாழ்த்துங்கள், அடங்கி இருங்கள் என்கிறதான வேத வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். யாக்கோபுல 4:10 பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தாழ்த்த வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12 முதல் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர், பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு, பிரியமானவர்களே, அவர் செவி கொடுக்கிறதையும் அவர்கள் கண்டு அடைகிறதையும், அது மாத்திரமல்ல 14வது வசனத்திலே பின்பகுதியிலே பார்ப்போம் என்று சொன்னால், நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே திரும்பி வர பண்ணுவேன். எந்த ஸ்தலத்திலே நீங்கள் விலக்கப்பட்டீர்களோ, எந்த ஸ்தலத்திலிருந்து சிறையிருப்புக்கு நேராக துரத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்துக்கே கர்த்தர் திரும்பவும் கொண்டு வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய
கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எரேமியாவின் புத்தகம் 33வது வசனத்திலே இதோ 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடி ஆண்டவரே, உம்முடைய முகத்தினுடைய கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்தின் வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி ஆண்டவரே தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய குற்றங்கள் குறைகளை பாவங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்திற்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, நாங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு, எங்களுடைய ஆண்டவரே சபைக்கு வேண்டியதான நல்ல சேமத்தை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.